தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஒரு வார கால கூடுதல் அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 35 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியுமா? 25 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த தேர்வுக்கு பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க இடைக்கால அனுமதி கோரியிருந்தார்கள். இந்த நிலையில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஒரு வார காலம் கூடுதல் அவகாசம் வழங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம். நீட் தேர்வு தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான ஏற்கனவே கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாணவர்களை கருத்தில் கொண்டும் இதற்கான கால அவகாசம் கோரியிருந்தார்கள். இப்போது 25 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் சுஜித்ரா இணைந்திருக்கிறார். சுஜித்ரா, தற்போது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? விரிவாக பதிவு செய்யலாம். நீட் தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பை 25 வயதிலிருந்து அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 4 மாணவர்கள் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதன் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் SA பாப்டே நீதிபதி தலைமையிலான அமர்வின் முன்பு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தற்பொழுது அதாவது நீட் தேர்விற்கு விண்ணப்பத்திற்குரிய கால அவகாசத்தை ஒரு வார காலம் நீட்டித்து தற்பொழுது உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு அதாவது 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதுபவர்கள் 25 வயதிற்கு மேற்பட்டவர்களும் நீட் தேர்வு எழுதுவதற்கான அந்த விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருக்கிறது. ஆனாலும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வழக்கினுடைய இறுதி விசாரணையாக நடைபெறும் பொழுது என்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுமோ அதன்படிதான் மாணவர்களுடைய அதாவது அட்மிஷன்களும் நடைபெறும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றமானது தெளிவுபடுத்தியிருக்கிறது. தற்பொழுது வரையிலும் நீட் தேர்வு விண்ணப்பிப்பதற்கான அந்த கால அவகாசமானது ஒரு வார காலம் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உத்தரவையும் தேசிய தேர்வுகள் முகமைக்கு உடனடியாக அனுப்புவதற்கான ஒரு உத்தரவையும் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது விடுத்திருக்கிறது. ஒரு வார காலம் இந்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக 25 வயதிற்கு மேற்பட்டுள்ளவர்களும் நீட் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏற்கனவே தமிழகத்தில் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாணவர்களுக்கான கால அவகாசத்தை கூட்ட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக அரசு சார்பாக மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த நீட் தேர்வில் விண்ணப்பிப்பதற்கு அந்த கால அவகாசத்தை கூடுதலாக ஒரு வார காலம் வழங்கியிருக்கிறார். நிச்சயமாக சுஜித்ரா, இது தொடர்பான மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.